வெல்கம் டு ஸ்குவாட். நாங்கள் படிச்சுட்டு இருந்தோம் 2 பேரும். அப்போ ரேண்டமாக நான் இன்ஸ்டாகிராம் ஸ்க்ரோல் பண்ணிகிட்டு இருக்கும்போது எனக்கு ஒரு வீடியோ கண்ணில் பட்டுகிட்டே இருந்தது. ஒரு சிவலிங்கம் வந்து எப்படின்னா பாண்டிச்சேரியில் தண்ணிக்குள்ளே இருக்கும். அந்த தண்ணிக்குள்ளே வந்து ஒரு சிவலிங்கம் ஒரு ஓரளவுக்கு பெரிய சைஸ் சிவலிங்கம் தானே இருந்துச்சு. ஸோ நான் வந்து இவன்ட்டு கேட்டேன், இங்கே போய் ஒரு நாள் vlog பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இவன் சொன்னால் எதுக்கு ஒரு நாள் நாளைக்கே போகலாம் அப்படின்னு சொன்னான். ஸோ நாங்கள் நாளைக்கு போக போகிறோம். அண்ட் இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். நம்ம காலையில் 4:45 வீட்டில் கிளம்புன டைம் 5:04. நாங்கள் எங்கே போகிறோம் தெரியுமா? பாண்டிச்சேரி போகிறோம். உள்ள போலாம். என்ன இடம்? இந்த பையன் ஒழுங்கா கலெக்ட் பண்ணிடுவேன். பண்ணியிருக்கேன். திரும்ப போட்டுடா. ஐயோ எனக்கு பயமா இருக்கு. நான் வரல. போயிடலாம். சுடுகாடா இது? சன்செட் பார்க்கலாம். பீச் இருக்கு. இப்போதான் வந்து வந்து கரெக்டாக நத்து கூட்டு வரோம். சுடுகாட்டு கூட்டு வரோம். ஆமாம் நந்து போகலாமா? வாங்க இங்கே போல சேர்ந்து வாங்க. பைத்தியம் மாதிரி தான் இருக்கேன். வந்து வாங்க. எதுக்கு என்ன மட்டும் எடுத்துக்கா? அடி வாங்க போய். இது என்ன இடம்னே தெரியல. கோலம் பிடிச்சான்னு கேட்டால் இல்லைன்றான். எனக்கு தெரியல. அங்கே பாண்டிச்சேரி போகலாம். கிட்ட வழியாக வந்தோம். சூரியனை காணும் திடீர்னு. இப்படி வந்திருக்கலாம். நம்ம தப்பு கொண்டு இப்படி வந்திருக்காங்க. அப்புறம் வந்து ஆமாம்ல. இது கூட போகலான்னு நினைக்கிறேன். எங்கே போகிற? சரக்கு பாட்டில் இதெல்லாம் நான் குடிப்பானுங்க. நம்ம நாடு நாசமும் குடிச்சிட்டு இருக்குங்க. மழை கிடக்கணும், அப்புறம் ஒரு ஆறு கட்டணும், அப்புறம் நாங்கள் நிலாவை கிடக்கணும். மேலே போயிட்டு நாங்கள் வந்து வருவோம். எப்போ போய் சேர போகிறோன்னு தெரில. ஐயோ என்ன அது இவ்வளோ ஆமாம். அவ்வளோ நான் யூஸ் பண்ணி போகிறேன். இல்லை போ. ஐநா புறா இருக்கு பாருண்ணா. காக்காவா? பீச்செல்லாம் ரசிச்சுட்டு ஒரு வழியாக அங்கேருந்து கிளம்பிட்டோம். போகிற வழியிலே ஒரு மயில் வந்து எங்கள் வண்டிக்கு முன்னாடி வந்து நின்றுச்சு. அதை கேப்சர் பண்ண முடியல. ஸோ அதை துரத்திட்டே ஐ மீன் ரிட்டன் போய் பார்க்கும்போது அது வந்து அந்த காட்டுக்குள்ளே போய் ஒளிஞ்சிக்கிச்சு. பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும். ஸோ அங்கேருந்து ஒரு வழியாக சாப்பிட கிளம்பிட்டோம். அந்த பீச்சுக்கு தான் 45 கிலோமீட்டர். அந்த கோயிலுக்கு திரும்ப இன்னும் உள்ளே போகணும்ல. திறந்துருந்தா சந்தோஷம். ஒரு வழியாக பாண்டிச்சேரி வந்துட்டோம். அந்த ஆர்ச்சை பார்க்கும்போது தான் மனசுக்குள்ள ஒரு சந்தோஷமே வந்தது. நான் முன்னாடியே சொன்னால மயில் வந்ததுன்னு. இங்கே பாருங்கள் கரெக்டாக முருகர் கோயிலும். ஸோ நாங்களே வந்து எங்களுக்கு கனெக்ட் பண்ணிக்கிட்டோம். அது கூட பாண்டிச்சேரி ராக் பீச் வந்திருக்கோம். காலேஜில் எங்களை இங்கே தான் ஐவி கூட்டிகிட்டு வந்தாங்க. எங்கெங்கேயோ கூப்பிட்டு போவாங்க காலேஜில். எங்களை பாண்டிச்சேரி இங்கே இந்த ராக் பீச்சுக்கும் வேறு ஏதோ ஒரு இடத்துக்கும் கூப்பிட்டு வந்தாங்க. ஸோ அப்போ வந்தது. அதோட இப்போ தான் வரேன். போய் பார்க்கலாமா? போகலாமா? செம்ம வெயில் எப்படி இருக்கா? வெயிலா?
வெயில் ரொம்ப அழகா இருக்கு. ரொம்ப அழகா இருக்குன்றா வெயில். அவளுக்கு வந்து வெயில் பிடிக்கும், அதனால அழகா இருக்குன்றா. அச்சுரன் தான் கேப்டன். இப்போ நம்ம எப்படி போகணும் கேப்டன்? தெரியல, வாங்க அப்படியே போவோம் ஒரு ரூட்டுக்கு. நம்ம சென்னையில் தான் வெயிலுன்னு பார்த்தா பாண்டியில் அதுக்கு மேலே இருக்குங்க. சுத்தமாக முடியல. நாக்கெல்லாம் வறண்டு போனது தான் மிச்சம். பீச்சை பார்க்குற ஆசையே போயிடுச்சு சுத்தமாக. என்ன தெரியுமா பண்ணா, இங்கே அப்படியே லைனாக உட்காந்து ஒரு ஃபோட்டோ எடுத்தோம். இப்படி பேக் சைட் இப்படி உட்காந்து ஒரு ஃபோட்டோ. அது நான் முடிஞ்ச இதில் அட்டாச் பண்ணுறப்ப அது எடுத்தோம். என்னென்னமோ ஹரிணிலாம் கண்ணாடிலாம் போட்டு வந்து பண்ணிட்டு இருந்தா. இப்படி திரும்பி ஒரு ரொம்ப நேரமா இங்கதான் சுத்திருந்தோம். அதுவும் மொட்டை வெயில் தான். அதுவும் மொட்டை வெயில். இந்த வெயில்ல பீச்சுக்கு போறதே கொஞ்சம் கடுப்பு தான். சரி, எரிச்சலா இருக்கும்ல. பீச்சுக்கு எல்லாம் ஈவினிங் போங்க. மதியான டைம்லாம் எங்களை மாதிரி சும்மா சுத்தி நிற்காது. கேப்டன் இப்போ நம்ம எப்படி போகணும் கேப்டன்? கேப்டன் தண்ணி வாங்கிட்டாடா அப்படா. தண்ணி பாட்டில் வாங்கிட்டு கடை இல்லையா கேப்டன்? ஓ தெரியும், இப்பதான் உழுவாவ நானே வா நான் வாடி இப்படி. ஆஹா, நீ உழுந்துட்டே நீயே. ஐயோ இப்ப எப்படி ஏறுவ? எப்படி இறங்கிட்ட? மஜாவா இருவேன். மஜாவா இருவியா? பாத்தீங்களா புள்ளிங்களா மாட்டா இன்னும். ஐயோ கடவுளே கடவுளே அஜித்து. இவன் வர்றா இவன். பாருங்க செம்மையா இருக்கு பீச். பாருங்க செம்மையா இருக்கு பீச். ஒரு vlog பண்ண தெரியல. இவனை வச்சு நான் என்னதான் பண்றேன்னு என்னது? ஒண்ணும் இல்லடா, சூப்பரா பண்றேன். கேப்டன் தப்பு கேப்டன். நீங்க பேர் ஏதோ ஒரு குட்டி பையன் சப்பல் விட்டு போயிட்டு இருந்தான். ஆமா அன்னைக்கு என்ன தெரியுமாச்சு நான் சொல்றேன். கேப்டன் வாங்க கேப்டன், நம்ம உள்ள போலாம் கேப்டன். ஏய் உள்ளலாம் போக கூடாதுடா. ஏன் கேப்டன்? வெண்ண அது அடிக்குது பாரு மேல. அப்படி உள்ள போனா உன் மேல ஏதாவது தண்ணி ஆகும். அப்புறம் என்ன பண்ணுவ? அங்க போய் உட்காரலாம் கேப்டன். ஏய் லூசா நீ, கோயிலுக்கு தானே போகணும் மெயினா. அப்படியே நினச்சுனே போவியா உப்பு தண்ணியோட? அறிவுங்கிறது சொயலே சொல்லு. வா போலாமா? வாடா போலாம். தண்ணி போய் வாங்கலாம் வா. ஓகேவா போலாம், தண்ணி வாங்க போலாம். எரிச்சலாவது. கொஞ்சம் லூஸ் ஆயிட்டா வெயிட்ல சுத்தி. என் கண்ணுக்கு ஒரு பொண்ணும் தெரியல. எந்தெந்த மூலையில இருந்தெல்லாம் பொண்ணு பார்க்குறாங்க. இந்த ஒரு பொண்ணு இருக்கு. அவளோட பொண்ணு கூட அவ கண்ணு அங்க பாருங்க, அங்க 4 பொண்ணு இருக்கு. நீ கேஸ்ல மட்டும் கட்டி பட்டாடி போறாரு அவன் ஆளு. பொண்ணு இல்லன்னு அதுக்கு நான் ஆள் கூட இருக்கலாமா காட்டு. நீ வீடியோ எடுக்க தேவல மூடிட்டு வா. ஐயோ வானவில். விஷ்ணு வானவில். ஐயோ வானவில். விஷ்ணு வானவில். விஷ்ணு வானவில். ஐயோ ஒரு வானவில். சொல்லாத வாடா. அவ பட்டு நந்து போய் நேருக்கா. அவ பாலம் வேற எங்கேயோ காட்டுறேன்னா, கடல்ல போயிட்டு பாலம் காட்டுறேன்ட்டு. இங்க எங்கடி இருக்கு? கடல் தண்டி இருக்கு. அங்க இருக்கு பாலம். வா அங்க இருக்கா? ஆமா இது உங்களுக்கு காட்டு. அங்க தெரியுது பாருங்க ப்ளூ கலர். பாருங்க பாலம் வந்து எங்க இருக்கு? ஏய் அங்க இருக்குடா. இப்படி இப்போ இப்படி போலாமா அப்படி போலாமா? பாலம் அது இருக்கு பாருங்க. சொல்றா. அங்க இருக்க பாலத்துக்கு இந்த புத்தி தள்ளி இங்க இருந்து கூட்டு போகுது. எப்படி நான் இங்க இருந்து வருது? எப்படி போறது? வெயில்னால ரொம்பவே தண்ணி தாகுங்க. ஸோ போய் தண்ணி பாட்டில் வாங்கிட்டு குடிச்சிட்டு அதுக்கப்புறம் நடக்க ஆரம்பிச்சு. அவன் கத்துறத பாருங்க, அதான் பண்ணா இருக்கும். இங்க பாரு இங்க பாரு. நோ ஸ்விம்மிங். ஸ்விம் பண்ணலையா? குதிக்கிறானுங்களா? அவங்க வந்து ஸ்விம் பண்ணல, குச்சின்னு தான் இருக்காங்க. கத்து அதை குதிக்கும் போது நல்லா இருக்கு. இங்க எதுறானுங்க ஒரு கத்தினே வரா. அப்பா இதெல்லாம் அச்சனை பண்ண தெரியும் அவனுங்களுக்குலாம். நிறைய பேர் இருக்காங்க. நாங்க பாரு இதுங்க உங்களுக்கு ஸ்கூல் வெக்கேஷன் ஸ்டார்ட் ஆச்சுல, அதனால ஏகப்பட்ட கூட்டம் அங்கே, குட்டி பசங்க பெரியவங்கன்ட்டு. பாலத்துக்கு போக முடியுமா?
ஓ சரி இது வரைக்கும் போகலாம்டா, அதுக்கு மேலே தான்டா உடஞ்சிருக்கு. வாடா. தெளிவாக கேட்டிருக்கா, அதனால கரெக்டாக அங்கே வந்து கேட்ட. வாடா. அந்த 2 லைட்டுக்கு நடுவில் ஒருத்தர் இருக்கான் பாருங்க. ஐயோ தண்ணி வேற உள்ள ஊத்திட்டு இருந்தா, நான் ஹெல்மெட் உள்ள. அது அவன் சொல்லடா, அது ஆள் இல்லடா. அது இது சொல்றதுக்கு தான் என்ன வீடியோ எடுக்க சொன்னீங்க. இவன் வந்து ரொம்ப அறிவாளி, அதான் ரொம்ப அறிவாளி. ஒரு சோப்பு பொம்மை மாதிரி நான் நினைச்சேன் ஏதோ வச்சிருக்காங்க அங்க அப்படின்ட்டு பார்த்தா அது மனுஷன் தான். அதாவது ஆக்சுவலா அந்த இருங்க நான் காட்டுறேன். அங்க போக முடியாது. அங்க இருக்கு பாருங்க. ஏ விஷ்ணு, அவன் சலன்னு சொன்னான். ஏ லூசு விஷ்ணு, என்னடி உனக்கு அங்க போக முடியாது. ஏன்? ஆமா, அங்க எப்படி போவ? அந்த பாலம் அங்க இருக்கு. அப்போ போக முடியாதா? இந்த கல்லுலாச்சும் போன வரைக்கும் போயிட்டு வரலாம். ஓகே ஓகே. ஹாய். நாங்கள் வந்து கடல் நடுவில் நடந்து போயிடுவோம். ஆமா, கீழே கீழே விழுந்துட போகிறேன். கருணியா ஒரு நேரம் கொஞ்ச நேரம் உட்காந்துட்டு இருந்தோம். சத்தியமானா இந்த கால் மத்தியானம்லாம் வராதீங்க சுத்தமா. நல்லா இருந்தாலும் என்ஜாய் பண்ற மைண்ட் செட்லாம் தெரிஞ்சு ஒரு 4:30 போல வந்து 4:30 கூட இல்லை, 5 o'clock போல வந்தால் நல்லா இருக்கும். 5:30 மேலே நான் இங்கே வந்தது இதுக்கு இல்லை, யாரும் இந்த கோயிலுக்கு போகலாம் தான் வந்து வச்சிருக்கு. வர வெளியில வரலாமே வந்து அவ்வளோதான். இப்போ இங்கேருந்து கிளம்ப போகிறோம். ஸோ கோயிலுக்கு போயிட்டு அப்புறம் vlog கண்டினியூ பண்ணுறோம். ஓகே. ஒரு வழியாக எல்லாமே முடிச்சுட்டு வண்டி எடுத்துகிட்டு கிளம்பிட்டோம். நாங்கள் முடியல சுத்தமாக. ஏடி சிரியிற? கோயிலை நோக்கி திரும்பி ட்ராவல் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். ஃபுல்லாக கவர் பண்ண முடியல, சிலது தான் கவர் பண்ணியிருக்கோம். போயிட்டோம். அங்கே வந்து எங்களுக்கு கரெக்டான வழி தெரியல, அதனால் மாறி மாறி போயிட்டு திரும்பி வந்தோம். அப்புறம் ஒரு வழியாக அங்கே கேட்டு கரெக்டான இடத்துக்கு போயிட்டோம். பார்த்திங்கன்னா தெரியும், நேராக தான் போனேன். அப்புறம் திருப்பிட்டு இப்படி வந்தேன். அப்புறம் இந்த சிவன் பார்த்து தான் உள்ளே போனோம். வீடியோ எடுக்கலாமா கோயில் உள்ள? இங்கே இங்கே விட்டுடலாம். இங்கே அப்படி விடு. நாய் கச்சிர போகுது செப்பல். எங்கெல்லாம் சாப்பிட்ற இடம் சொன்னாங்க தான். இங்கே வா, என்ன இங்கே வைக்கலாம். ஆனால் இங்கே ஹெல்மெட்லாம் வைக்கலாம் இல்லைண்ணா? கடிக்காது இல்லைண்ணா நாயெல்லாம்? இறங்கு. ஒன்றும் திறக்கல. திறக்கல. கடிக்குமா? கடிக்காது. குட்டி பூனை தானே. ஐயோ அவரு என்ன பயமுறுத்துறாரு. நாங்கள் தூக்குனா அதை ஹிஸ்ட்ரி தெரிஞ்சவர் சொல்ல சொல்லலாம். சுயமாக வந்தவர். இப்போ வந்து அடியில் தோண தண்ணி வந்துனே இருக்கும் எப்பயுமே. இன்னமும் சரி, நான் பிறந்த காலத்துலேருந்தும் சரி வந்து தான் இருக்கும். எப்போத்திலிருந்து இருக்கு கோவில்? அது வந்து நம்ம எப்படி நான் பிறந்த காலத்துலேருந்தே இருக்குது. எப்படின்னா எத்தனை வருஷம் சொல்ல தெரியல நம்மளுக்கு. இப்போ திருவண்ணாமலை இருக்குதுல்ல, அந்த காலத்துலேருந்தே இருக்குது. திருவண்ணாமலை எப்படி பேர் போச்சு, அந்த காலத்துலேருந்தே இருக்குது. அதே மாதிரி ஒன்று இங்கே வந்து அன்னதானன்றது வந்து எப்பயுமே மதியமாக உண்டு. ஒரு அன்னதானம் தான் போடுவார், எப்பயுமே விட்டது கிடையாது. அவர் உடம்பு சரியில்லைனா கூட அன்னதானம் யாருன்னா விட்டு போட வச்சுருவார். ஒரு நாள் கூட விட்டது கிடையாது, விட மாட்டார். ஆனால் இவர்கிட்ட வந்து நம்ம போனோம்னா நம்மளுக்கு கஷ்டம்லாம் தீர்ந்துடும். நிஜமாக நடக்குது தான். இப்போ நம்ம திருவண்ணாமலைக்கு எப்படி போகிறோமோ அதே மாதிரி இது அவ்வளோதான். இது எப்படி எது தோண்டும் போது கிடைச்சது? அவர் வந்து சுயமா அவரு நம்ம ஏதாச்சும் என்ன தோணுனாங்கன்னு கேட்குறேன். எதுவும் தோன்றலாம் இல்லை. அவரு இப்போ அவர் வந்து பயிர் வச்சிருந்தாரு. பயிர் வைக்கக்குள்ள அந்த நம்ம களை போட்டு ஓட்டுவோம்ல,
அப்போ போட்டு ஓட்டக்குள்ள என்னடா போ அப்படி போயிட்டுனே இருக்குது மேலே தான் இது இந்த அளவு தான் மட்டும் இருக்கும். போயினே இருக்குள்ள வந்து அந்த இடம் மட்டும் பயிரே விளையலையாம். அதுக்கப்புறமா வந்து என்ன பண்ணாரு, என்ன தான் இருக்குதுன்ட்டு டிஜி பேஜி நோன்னே தலை மேலே பட்டுது. ஓ சின்னதா தெரிஞ்ச பட்டுது. அதுக்கப்புறம் நோன்னு தான் தண்ணி இன்னமும் நிற்கல. ஓ தண்ணி வந்து நிற்கல. அதனால ஏறி இருந்தாலும் ஓட்டல. அது உள்ள அந்த சிவலிங்கம் இருந்திருக்கு. சிவலிங்கம் இருக்குது. இப்போ வந்து நீங்கள் சிவராத்திரிலாம் ஃபேமஸானது இடம் இது. சிவராத்திரி வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா வச்சுங்களேன், எல்லா ஊர்லேருந்தும் வருவாங்க. காசிலேருந்து கூட வருவாங்க. வாங்குவாங்க. அது இந்த காசிலேருந்து இப்போ இந்த சிவராத்திரி நடந்ததுல அப்போ போட்ட செட்டிங் தான் அது அப்படியே இருக்குது. என்ன ஒன்று இந்த கோயில் யாரும் கொடுக்கல. அப்படி மேலே வந்து பார்த்துட்டு போய் அப்படியே இறங்கிடுவாங்களோ. பார்த்து எனக்கு செம்ம கூட்டம் வருமா அது. அது யாரும் வர்றதில்ல. யாரும் கிடையாது. இவங்களுக்கு வந்து செலவுக்கு யாரும் காசு ஆனால் இவர் செலவு பண்ணுறாரு. சாமியார் இருக்கிறாருல, அவர் செம்மையாக செலவு பண்ணுறாங்க. ஆனால் அவர் இருக்கிற வரைக்கும் அவர் விட மாட்டார். ஒரு சிவன் கோயிலில் காட்டணும்னா நம்மளால முடியாது. அவரும் போராடினா அந்த சிவனில் காட்டணும்னா நம்மளால முடியாது. சிவன் சொத்து கொலநாசன்ற மாதிரி தான் நம்ம அவர் கட்டியே அவன்ட்டு முயற்சி பண்ணுகிறார். நான் சின்ன வயசுலேருந்து வந்து தான் இருக்கிறேன் நான்.